குற்றாலத்தில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சிறுவனின் உடல் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். குற்றாலத்தில் அடித்து செல்லப்பட்ட சிறுவனின் உடல் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டு அஸ்வின் உடல் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அவரின் உடலை பார்த்து உறவினர்கள், பெற்றோர்கள் அழுகும் காட்சி அங்கு நின்றவர்கள் மத்தியே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்டத்தில் கனமழை மற்றும் மிகவும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனால் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கடந்த 4 நாட்களாக கனமழை எச்சரிக்கை, குற்றாலம் மறிவழியில் குளிக்க தடை என்றும் பொதுமக்கள் அருவி பகுதிக்கு வர வேண்டாம் என்று தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டு வந்தார். இந்நிலையில் நேற்று பிற்பகல் 12 மணி முதல் குற்றாலம் மலைப்பகுதியில் பெய்த பலத்த மழையினால் பிற்பகல் 2 மணி அளவில் பழைய குற்றாலம் அருவி, மெயின் அருவி, 5 அருவி, புலி அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவிகளில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் வேகமாக அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் பழைய குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அவர்களை துரைத்துக் கொண்டு வெள்ளம் பாய்ந்து வந்தது. சிறிது நேரத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வெள்ளப்பெருக்கில் 5 பேர் சிக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் AK கமல் கிஷோர், மாவட்ட SP சுரேஷ்குமார், தென்காசி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் வீரர்கள் விரைந்து சென்றனர். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கயிறு கட்டி வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். இவர்களுக்கு 1000 பேர் மற்றும் அப்பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் பெரிதும் உதவி புரிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் வேறு யாரேனும் வெள்ளத்தில் சிக்கினார்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட SP குற்றாலத்திலே முகாமிட்டு இருந்தனர். மேலும் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன நெல்லையைச் சேர்ந்த 17 வயது சிறுவனான அஸ்வின் குமார் என்ற சிறுவனை காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்ட நிலையில் பழைய குற்றாலம் அருவியிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இரட்டை கால்வாய் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு முகாமிட்டிருந்த தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட SP தலைமையிலான அதிகாரிகள் அஸ்வின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசி அரசு மருத்துவமனையில் உள்ள அவரது உடலை உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்த்து கதறி அழும் காட்சி அங்கு நின்ற காண்போர்களை கண்கலங்க வைத்தது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.